ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம். கடந்த 2 நாட்களாக சமூக வலைத்தளங்களில் இந்த திமுகவினுடைய ஜென்சி டீம் ஒரு பட்டிமன்றம் நடத்தினது பேசு பொருளாக இருந்தது. மிகப்பெரிய நகைச்சுவைக்கு இடமாகவும் அது இருந்தது. அசல் சட்டமன்றம் எப்படி நடக்குமோ அதே போல் சோஃபா பேரவை அப்படின்னு இப்போ அவங்க புதுசாக பேர் வச்சுக்கிட்டே வராங்க. சோஃபா மாடல், அது திராவிட மாடல், இது சோஃபா மாடல். ஏன்னா சோஃபா செட்டு கொடுத்து அதுக்குள்ளே பணத்தை வச்சு பேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த பேரை வச்சுட்டு வராங்க திமுக தரப்பு. அதனால் அந்த பேர் மேலேயே சோஃபா பேரவை அப்படின்னு வச்சுட்டு பெரிய கலாய்ச்சிருக்காங்க. அதில் அமைச்சர் ராஜ்மோகனை தாஜ்மோகன் அவர் இப்பொழுது பேசுவார் இந்த அவையிலே. அவர் எழுந்த உடனே பேரவை தலைவர் அவர்களே, இந்த மாதிரி சினிமா பாடலுடைய 2 வரிகளை நீங்கள் இது அவை குறிப்பில் சேர்த்து நீங்கள் பேச வேண்டும். புரட்சிகளை எல்லாம் முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். சுறா படத்தினுடைய பாடல் வரிகள் எல்லாம் உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு. அதில் இன்னொரு பெரிய இது என்னென்னா, சிவப்பு துணியை ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கும் ஒரு அம்மா புடவையாக, ஒரு பொண்ணு அது ஜென்சி டீமில், அதுவும் சட்டமன்ற பேரவை உறுப்பினருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறாரு சீனில். அது வளைச்சி செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கும், வளைச்சி. என்ன அப்படின்னாக்கா, அவங்க அந்த கீர்த்தனா அமைச்சர் ரீல்ஸ்லாம் போடுறாங்கல்ல, பொதுவாக அவங்க தரப்பில் அந்த மாதிரி நிறைய ரீல்ஸ்லாம் போடுறது இன்னும் அந்த பழக்கத்திலே இருக்கிறாங்க. சட்டப்பேரவைக்குள்ளாகவே அப்படிலாம் நடக்குது அப்படின்னா நடக்கலை. அப்படி இவங்க கலாய்க்கிறாங்க இந்த தரப்பில், திமுக தரப்பில். மிகப்பெரிய அளவில் அது ஈடுபட்டது, மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. அது திமுகவுடைய ஜென்சி நிறைய இந்த பட்டிமன்ற ஸ்டைலில் இப்படிலாம் இதுக்கு முந்தின காலகட்டங்கள்லாம் நடத்தியிருக்கிறாங்க. இந்த சட்டப்பேரவை கூட்டத்தை வச்சு நையாண்டி பண்ணுறது, இது புதுசா, இது சரியாக இருக்குமா, இது சட்டமன்றத்தை இழிவுபடுத்துவதாக எடுத்துக்கலாமா அப்படின்னு பல கேள்விகள் இதுக்குள்ளாக இருக்கிறது. தனிநபர்கள் இப்படியாக எதனா பேசி கிண்டல் அடிச்சிருந்தாங்கனாக்கா அது உடனடியாக சட்ட மதிப்புமிக்க சட்டப்பேரவையை அது இழிவுபடுத்துவது, கொச்சைப்படுத்துவது, ஏதோ ஒரு செக்ஷனில் சொல்லி உள்ளே தூக்கி வைக்கலாம், அல்லது விசாரணைக்கு கூப்பிடலாம். சட்டப்பேரவையில் நிற்க வச்சு விசாரித்து அவரே தண்டனையெல்லாம் கொடுக்கலாம், நடக்கும். அதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கலாம். இதில் அப்படி செய்கிறதுக்கான வழிகள் இல்லை. ஏன்னா முழுக்க கலாய்ச்சிருக்காங்க, இஷ்டத்துக்கும் கலாய்ச்சிருக்கிறாங்க. ஒரு டீமாக சேர்ந்து சட்டமன்றம் எப்படி நடக்கிறது, எப்படிலாம் கேட்குறாங்க, எப்படி ஆளுங்கட்சிக்கு சார்பாக சபாநாயகர் இருக்கிறார் அப்படின்றதெல்லாம் போட்டு கலாய்க்கிறாங்க. அது எதை சரி, இவர்கள்லாம் திமுக தரப்புல எல்லாம் புனிதர்களாக இருந்து சட்டமன்றத்தை நடத்திட்டு வந்தாங்களான்னு அப்படி கிடையாது. இந்தியாவிலேயே சபாநாயகர் இருக்க வரைக்கும் போயிட்டு அவருடைய அவர் உட்காந்துருந்த அந்த சீட்டை பிடிச்சி அவர் இழுத்து ரகலை பண்ணி அந்த இடத்துல திமுக தரப்பு ஆட்கள் உட்கார்ந்த சீன்லாம் இருக்குது. சட்டமன்றத்தினுடைய மாண்பு மதிப்புமிக்க இடம் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுலாம் திமுகவுக்கு பொருந்தாது. அதை தாண்டி, எல்லை மீறி தாண்டி, அதுக்கு முன்பாக செல்வி ஜெயலலிதா அவர்களை சட்டமன்றத்திலேயே பெண் என்றும் பாராமல் அவர் போட்டு அடித்து முடியெல்லாம் பிடிச்சி சிலிப்பி துணியெல்லாம் கிழிச்சி இப்படிலாம் அனுப்புகிற அந்த கோஷ்டிகள் தான் உள்ள. இவங்க சட்டமன்றத்தில் ஏதோ தாவேக அரசில் இப்படிலாம் நடக்குதா, அதை உடனே ஏஜென்சி ஒரு டீம் போட்டு கலாய்க்கிறாங்க. பதிலுக்கு தாவேக தரப்பில் அதை செய்ய ஆரம்பித்தாங்கன்னா இதை விட கர்ண கொடூரமாக இருக்கும் திமுகவுக்கு. இவங்க என்னென்னலாம் செய்தாங்க கடந்த காலங்களில் அப்படின்னு போட ஆரம்பித்தாங்கன்னா அந்த தரப்பில் ஏஜென்சிகள் அதுக்கு தயாராக இருக்காங்களா, அந்த அளவுக்கு அங்கே இன்டெலெக்சுவல் இருக்கிறாங்களா அப்படின்லாம் தெரியல. ஆக இது பார்க்க நல்லா இருந்தது இந்த விஷயம். திமுக எடுத்திருக்கிற இந்த ஸ்டைல் இருக்குல்ல, ஜென்சிகளை வச்சுக்கிட்டு இந்த சட்டப்பேரவையை சோஃபா பேரவை அப்படின்னு வச்சுக்கிட்டு கலாய்ச்ச விதம் ஒரு பேசு பொருள். அது உண்மையிலே ஒரு விதத்தில் பாராட்டலாம். நல்லா தான் பண்ணுறாங்க, நல்லா செய்திருக்காங்க, நல்லா நக்கல் அடிச்சிருக்காங்க, எல்லாம் கரெக்டு. அதற்கு தகுதியானவர்கள் இந்த திமுகவினர், அதுக்கு தகுதியானவர்கள் அந்த கேள்விக்குன்னு பார்த்தா இல்லை. கண்ணெதிர்க்க 2 விஷயம். ஒரு அட்டவணை பிரிவு சமூகத்தை சேர்ந்த சபாநாயகர் என்பதற்காக இலக்காரமாக ஏறி போய் அடித்து இழுத்து கீழே போட்டு அவமானப்படுத்தி அவர் இழுத்துன்னு போடலாம் நடந்திருக்குது. அந்த சபாநாயகர் அந்த சீட்டில் போய் உட்காந்தாங்க ஒரு திமுக. இதெல்லாம் நடந்ததில்லை. அப்போ இதெல்லாம் சொல்லி கலாய்க்கிற அளவுக்கு அவங்க கொண்டுட்டு போனாங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்படின்ற கேள்வி இருக்குது. ஆனால் இது என்ன, இந்த இந்த முறை இருக்குதுல்ல, இப்படி சட்டப்பேரவை பட்டிமன்றம் மாதிரி சட்டப்பேரவையை வச்சு கலாய்க்கிற அந்த விஷயம் ஒரு இதை சொல்ல மறக்கணும். இதெல்லாம் வரலாற்றில் நிறைய விஷயங்கள் புதைஞ்சு போயிருக்கும் இப்படி தான் தெரியாமவே. 2001 டிசம்பர் 21 அன்னைக்கு கண்ணகி சிலை மெரினா கடற்கரையில் நின்றுட்டு கையை அப்படி நீட்டிட்டு இருக்கிற அந்த கண்ணகி சிலை திடீர்னு காணாமல் போயிடுது. அது எங்கே என்ன இதுன்னு அப்போ சட்டமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் கூட்டத்தோடு உடனே தெரியல. இதுங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதுமே, திமுக சரியாக பயன்படுத்தும்ல. அம்மளி தும்மலி பண்ணிடுச்சு. தமிழுக்கு நாங்கள் தான் உயிரை கொடுத்தோம், இந்த கண்ணகி சிலை தமிழினுடைய இலக்கியம், சங்க இலக்கியங்களில் இப்படி இருக்கிற கண்ணகியை அவமதித்த ஜெயலலிதா அவர்கள் ஆச்சா போச்சான்னு உருட்டி ஆளுக்காலு மவுண்ட் ரோடு முழுக்க உருட்டி விட்டுருந்தாங்க. தமிழ்நாடு முழுக்க பெரும் போராட்டம், பெரும் ரகலை. அப்போ சட்டமன்றத்துக்குள்ளாக பெரிய ரகலை இவங்களுக்கு.
ஒரு வாரம் போயிட்டு இருக்குது, 10 நாள் ஆகுது. எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அவ்வளோ டாப் சீக்ரெட்ல கொண்டு போய் சிலைய கொண்டு போய் ஒரு இடத்துல பதுக்கியிருக்காங்க. எல்லா ஊடகமும் அது எங்க இருக்குதுன்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்க இருக்கு, என்ன ஏதுன்னு தெரியல. உண்மையிலேயே அது வந்து பெருமைக்குன்னு சொல்லல. இப்ப குமுதத்திலிருந்து விருப்ப ஓய்வு பெற்ற புகைப்பட நிபுணர் செந்தில்நாதன், நானும் தான் அந்த அசைன்மெண்ட்டு நான் தொடர்ந்து சுத்திக்கிட்டே இருக்கிறேன். அது எந்த வகையில செய்யணுமோ அது வந்து தனியா அதுக்குன்னு ஒரு வகையில போட்டு பேசி, புடிக்க வேண்டிய ஒரு ஆட்கள புடிச்சு, கடைசியா எக்மோர் மியூசியத்துல உள்ளார இருண்ட ஒரு அறையில அது வௌவால் அப்படியே நாத்து அடிக்கும் அதுக்குள்ளார. அதுக்குள்ள வந்து வெள்ளை துணி சுத்தி போட்டிருந்தாங்க. அது புகைப்படமா எடுத்து குமுதம் அட்டை படத்துல கட்டுரையா வெளியிட்டிருந்தோம். கவர் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க. பத்தி வச்சு அப்படியே சட்டமன்றம் முழுக்க தம்பிதுரை தான் கல்வித்துறை மற்றும் இதுக்கான துறை அமைச்சர். அவர் தான் பதில் சொல்லணும். தலை உருளுது அவருக்கு. அந்த நேரத்தில் என்ன நடந்தது, இந்த சிலை காணாம போனதை வச்சு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக சட்டமன்றத்துக்கு வெளியில் வந்துட்டு, அந்த சட்டமன்ற ரோடு இருக்குல்ல, அந்த அந்த கோட்டைக்கு வெளியில் இருக்கக்கூடிய ரோட்டிலே உக்காந்துக்கிட்டு அங்கேயே இந்த சட்டப்பேரவை கூட்டம் மாதிரி அங்கேயே நடத்துகிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, திமுக செய்ததெல்லாம் ஒரு ரீகால் பண்ணி பார்த்தோம்னா இப்படி இருக்கும். இன்னைக்கு விஜய் அரசு இவர்கள் கலாய்க்கிற அந்த போக்கை வந்து அங்கேயே அவங்க செய்கிறாங்க. செல்வி ஜெயலலிதா மாடலுடைய சட்டமன்றத்தில் என்ன நடக்குது, எப்படி இந்த கண்ணகி சிலை விஷயமான விவாதம் உடனே அவங்க வந்து தூக்கி வெளியில் போடுவாங்க. இதெல்லாம் அங்கே செய்து காட்டிட்டு நடக்குது. மொத்த திமுகனுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்போ வந்து தலைவர், அந்த பேரவை தலைவராக ரோட்டில் நின்று நடிக்கிறது யாருன்னா நம்ம துரைமுருகன். இவ்வளவோ நடந்தது இந்த கதை. அப்புறமா அது என்ன ஆச்சு அப்படின்றதுலாம் பெரிய கதை. அது அடுத்தது 2006 ஜூனில் கருணாநிதி அரசு மீண்டும் முதலமைச்சரான பிறகு ஜூன் 3ஆம் தேதி அன்னைக்கு இந்த சிலையை திரும்ப கண்ணகி சிலையை மெரினாவில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அது பெரும் கதை. அது தனியாக அதை பற்றி பேசுவோம். எதுக்கு சொல்ல வரோம்னா, நம்ம இதை வந்து முழுக்க இந்த கலாய்க்கிற அந்த விடயம் இருக்குல்ல, இது புதுசு கிடையாது. சட்டப்பேரவையை வச்சு கலாய்க்கிறதுன்றது ஏற்கனவே திமுக செய்திருக்கிறது. சட்டப்பேரவைக்குள்ளே ரகலை பண்ணுறது ஒன்று திமுகவுக்கு புதுசு இல்லை. புரியுதில்ல? இப்படியான இந்த முன்னோடிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக அந்த மாண்பை உடைப்பது, விதிமுறைகளை உடைப்பது, அவதூறுகளை பேசுவது, இது எல்லாமே ஏற்கனவே அவங்க செய்திருக்கிறாங்க. புதுசு இல்லை அவங்களுக்கு. ஆக தாவேக அரசு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரில் என்ன நடந்ததோ அதை சொல்லி நக்கலும் நையாண்டியமாக அந்த திமுக ஜென்சி போட்டு பொலந்து கட்டியிருந்தாங்க. நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் அது திரும்பவும் பதிலுக்கு இந்த தரப்பில் யாராவது செய்ய ஆரம்பித்தாங்கன்னா இதை விட நிறைய கண்டென்ட் நிறைய இருக்குது. நிறைய கண்டென்ட் இருக்குது. திமுக போட்டு பொலந்து எடுத்துலாம். அதே சட்டப்பேரவைன்னு போட்டு வச்சுட்டு திராவிட மாடல் பேரவை அப்படின்னு ஒரு டைட்டில் வச்சுட்டு அவங்கள போட்டு இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நிறைய விஷயங்கள் போட்டு பொலந்து எடுத்துலாம். அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. அதற்கு முன்பாக இது எங்கே இருந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கே நடந்தது அப்படின்னாக்கா, காங்கிரஸ் ஆட்சி ஜனதா பார்ட்டின்னு தனியாக பிரிஞ்சிருந்தப்ப அப்போ காங்கிரஸ் வந்து பெரிய அளவில் திமுக அதிமுக ரெண்டையுமே எதிர்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா காங்கிரஸில் இருந்த அந்த டீம்லாம் இப்போ இல்லை. சொர்ணம் ஏற்று அப்படியே போயிடுச்சு. அன்றைக்கி இருந்து தமிழறிவு மணியன், திருச்சி வேலுசாமி, இவங்கெல்லாம் வந்து இளைஞர்களாக இருந்துட்டு பட்டிமன்றம் ஊர் முழுக்க போகிறது. மிக பெரும் எழுத்தாளர் ஜெயகாந்தன் இவங்களாம் கூட அதில் இருந்திருக்கிறாங்க. பட்டிமன்றம் வந்து நடத்துவாங்க. இவர்களே தான் ஒரே கோஷ்டி. இவங்க எல்லாமே ஸ்தாபன காங்கிரஸு, காமராஜருடைய ஃபாலோவர்ஸு. திமுகவும் விமர்சனிக்கும், அதிமுகவும் விமர்சிக்கும். எம்ஜிஆர், கருணாநிதி 2 பேருமே போட்டு பொலந்தாகணும். இப்போ 2 அணியாக இவர்களே பிரிவார்கள். ஒருத்தர் வந்து எம்ஜிஆர் தான் மிக சிறந்தவர்னு எம்ஜிஆரை போட்டு கலாய்க்கிறது இஷ்டத்துக்கும், இல்லை மிகச்சிறந்தவர், சிறந்த நிர்வாகம், மிகச்சிறந்தவர், நேர்மையானவர் கருணாநிதி தான் போட்டு கருணாநிதியை பொழக்கிறது. பார்க்குறவங்களுக்கு கூட்டம் அடி பிச்சுக்கிட்டு போனது அந்த மாதிரி. இதெல்லாம் பின்னாடி நாம் தமிழர் கட்சிக்கு இதெல்லாம் ஒரு ஆலோசனையாக சொல்லப்பட்டது சீமான் அவர்களிடம். இந்த மாதிரி இப்படிலாம் நடந்தது ஒரு காலகட்டத்தில். இந்த மாதிரி இப்போ இருக்கிற இந்த தலைமுறையை இப்படி பயன்படுத்தி கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு. அதெல்லாம் அவங்களுக்கு என்னவோ தெரியல. அது இப்படியெல்லாம் சொன்னால் உடனே நாங்கள் செய்துருவோம் அப்படின்னு கூட நினைக்கலாம். அது வேறு விஷயம். இப்படி ஒரு நிறைய முன்னோடி நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு தமிழ்நாடு தேர்தல் களத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அரசியல் களத்தில் இப்படி ஒரு கட்சியை வந்து குறிப்பிட்ட கட்சியை எடுத்து போட்டு டார்கெட் பண்ணி கலாய்க்கிறது அப்படின்றது வந்து இப்போ திடீர்னு இந்த திமுக ஜென்சி தான் செய்தாங்க அப்படின்றது இல்லை. தொடக்க காலத்தில் காமராஜர் காலத்துலேயும் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. அன்னைக்கு இருந்த இளைஞர்களாக இருந்த திருச்சி இன்னைக்கு 70 வயதுகளை கடந்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய தமிழறிவு மணியன் ஐயா அவர்கள், திருச்சி வேலுசாமி ஐயா அவர்கள், இன்னும் இருக்கக்கூடிய நிறைய பழக்கருப்பையா, அதெல்லாம் அந்த செட்டு அவர் இருந்தாருன்னு நினைக்கிறேன். நிறைய பேச்சாளர் இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு பட்டிமன்றம் தான் போட்டு விளாசுவாங்க. இவங்க காங்கிரஸ் 2 பேருமே ஒரே நேரத்தில் போட்டு கண்டிக்கணும்.
அதுக்கு ஒரே வழி இதுதான். பொது மேடையில மக்கள் மன்றத்தில ஒரு விவாதம், பட்டிமன்றம். கூட்டம் அனுமதி வாங்கிடுவாங்க. அது பட்டிமன்றமா நடத்தி போட்டு கலாய்ச்சி, இவர் காங்கிரஸை சேர்ந்த இந்த ஒரு அணி, திருச்சி வேலுசாமி தரப்புல ஒரு அணின்னு வச்சுக்கங்க. தமிழறிவு மணியன் தரப்புல ஒரு அணி. 2 பேருமே காங்கிரஸு. ஆனா இவரு எம்ஜிஆர் தான் சிறந்த ஆட்சின்னு வக்காலத்து வாங்குறப்ப, விட்டு குடுக்காம இழுத்து பேசுற பேச்சு இருக்கு பாருங்க, வயிறு புண்ணா போயிடுமா மக்களுக்கு. அதேபோல கருணாநிதி தான் மிகச் சிறந்தவர்னு இவங்க பேசுற பேச்சு இருக்குல்ல, பதிலுக்கு அடுத்த ரவுண்டு அவர்கள தாக்கணும், அவங்க இவங்கள தாக்கணும். இது எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. இத ஜென்சி திமுக ஜென்சி இப்பொழுது தான் இதை செய்தார்கள் அப்படின்லாம் இல்ல. இதுக்கு முன்பாகவே பல கட்டங்கள்ல நடந்திருக்குது. திமுக அன்னைக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அங்க கோட்டைக்கு வெளியிலேயே ஒரு சட்டமன்றம், டம்மி சட்டமன்றம் நடத்தினவங்க தான் திமுக. அந்த பழக்க தோஷத்துல இப்ப திமுக ஜென்சிக்கு இந்த ஸ்கிரிப்ட் குடுத்து பண்ணியிருக்காங்க. நல்லா கலாய்க்கிற மாரி தான் இருந்துகிட்டு இருந்தது. இது ஒரு சம்பவம். இதற்கு எதிர்த்தரப்புல தாவேகா என்ன என்ன பட்டிமன்றத்தை நடத்துது, என்ன பேரவையை நடத்த போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வருங்காலத்துல. அடுத்ததா இன்னொரு பேசு பொருளாயிட்டு இருக்குது. என்னத்துக்குன்னே தெரியல, மண்டையை உடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சமூக வலைத்தளங்கள்ல, ஊடகங்கள்ல. நான் கவனிச்சுட்டே இருக்கிறேன். இதை பற்றி சனிக்கிழமையே பேசலாம்னு இருந்தேன். சரி பார்க்கலாம், போகட்டும் பார்க்கலாம் அப்படின்னு. சீமான் பொது வேட்பாளர் அப்படி நிற்கலாமா அப்படின்னு இவர்களாகவே இப்போ பேசிட்டு இருக்கிற ஸ்டைலில் வல்லம் பசீர்னு ஒரு திமுக தோழர், அவர் ஆதரவு தோழர்னு நினைக்கிறேன். அவர் பேசியிருந்த அந்த வீடியோ பார்த்தோன்னே ரொம்ப எமோஷனல், உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருந்தார் சகோதரர். 1000 தான் இருந்தாலும் திமுக இதெல்லாம் விட்டு கொடுக்கலாமா? சீமான் யார், எப்படிப்பட்டவர், அவர் எப்படி பெரியார், அண்ணா, கருணாநிதி எவ்வளவு மட்டமாக திட்டியிருக்கின்றார், வசைபாடி இருக்கின்றார். அந்த நபருக்கு இவர்கள் ஆதரவு கொடுக்கலாமா? ஒருவேளை கொடுப்பதாக இருந்தால் அப்படின்னு சொல்கிறார். அவர் ஆதரவுலாம் கொடுக்கலாமான்னு மூச்சு பிடிச்சி ஒரு பெரிய தம் கட்டி பேசி முடிக்கிறார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்க திமுகவுக்கு மதிமுகவுக்கு வைகோவுக்கு இத்தனை வருஷமாக அந்த ஆதரவே கொடுத்துருக்கக்கூடாது. 2019 2 சட்டமன்ற தேர்தல் ஆதரவு கொடுத்துருக்காங்க. உலகத்திலேயே சீமானை விட அதிக மோசமாக பேசியது, பெரியாரை விட இன்னும் மோசமாக பேசியது வைகோ தான், திமுகவையும் கருணாநிதியும். கடந்த காலங்களில் அவருடைய தந்தை பெரியாரே திமுகவை கருணாநிதி போட்டு பொலன்னு பொலந்து இருப்பார். பல விஷயங்கள்லாம் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணன்னு மறைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த கட்டத்தில் சீமான் தான் விமர்சித்தாரான்னா சீமானை விட மோசமாக விமர்சித்தவர் வைகோ. தெரிஞ்ச அந்த குலத்தொழில் ஒன்று இருக்குல்ல, அதை செய்ய போகலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. ரொம்ப மோசமான ஒரு வலி நிறைந்த வார்த்தை. சுதாரிச்சுக்கிட்டு இல்லை நான் சொல்கிறது, அவங்க நல்லா வாசிப்பாங்கல்ல, அவங்க அந்த குறிப்பிட்ட இசை வெள்ளாளர் சமூகம்னு இப்போ இன்றைக்கி பேர் வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வேறு பேர். அந்த பேர் அதில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் இந்த தொழிலை செய்கிறவங்க அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய தொழில் ஒன்று செய்யலாம் அப்படின்றது அது தவறான விபச்சாரத்தை குறிப்பிடுகிறார். அவ்வளோ மோசமாக பேசினார் வைகோ. சீமான் பெரியாரை, அண்ணாவை, கருணாநிதியெல்லாம் விமர்சிச்சுட்டாராம். அதுக்கு எப்படி இந்த திராவிட கட்சிகள், அண்ணாவும் அதுக்குள்ளே எப்படி இவர்கள் எல்லாம் ஆதரிப்பார்கள், அதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அவர் சொல்ல வராரு. இந்த பக்கம் ஒன்று பார்த்துட்டாருன்னா இன்னொருத்தர் அதிமுக இதற்கு ஆதரவு எப்படி கொடுக்க முடியும், கடந்த காலங்களில் இப்படியெல்லாம் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் முந்தானத்து ஒரு 3 நாளுக்கு முன்னாடி அவர்கிட்ட இந்த விஷயமா பேசும்போது, என்ன அம்பாசமுத்திரம் ஃபைனல் பண்ணியாச்சுங்களா ஐயா அப்படின்னு கேட்டேன்னா, ஆமாம் அவங்க தரப்பில் செய்தி தொடர்பாளர் பேசணும், அம்பாசமுத்திரம் உறுதியாக இருக்கிறது அப்படின்னு ஒரு தகவல் சொன்னாங்க. அதோட சரி, கூட்டணியா இல்லை எல்லாருடைய ஆதரவா அப்படின்னு ஒரு தகவல் இல்லை, தனித்து தான் நிற்க போகிறார். அவங்க தரப்பில் ஆதரவு கேட்கணும்னு எந்த முடிவும் எடுக்கலை, அப்படி யாரும் பேசவும் கிடையாது. எப்படி போய் திமுக அதிமுகட்ட இவங்க ஆதரவு கேட்ட முடியுன்ற நிலைப்பாடு அவர்களுக்கே இருக்குது, யார் நாம் தமிழர் கட்சிக்கே. ஆனால் அவங்க அந்த மாதிரி முயற்சி எடுக்கலை. ஊடகங்களாக அதுக்குள்ளார ஊத ஆரம்பித்து பேசி ஒரே அமளி துமளி 2 நாளாக. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு இடத்துங்கள்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு குரல் பதிவு வர்றது, கேட்குறது தொலைபேசி வழியாக, என்ன சீமான் திமுக ஆதரவில் நிற்கலாம். அதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டாங்க கௌதமன் அவருடைய மகள் திருமணத்தில். அது என்ன நடந்ததுன்னு நாம் தான் தெளிவாக பேசியிருந்தோம். நம்ம சொம்புன்னு சில பேர் உள்ளே நக்கல் அடிச்சிருந்தாங்க. ஆனால் யதார்த்தம் என்னன்றது, நேற்று பொதுக்குழுவில் வைகோ மதிமுகவுடைய பொதுக்குழு 32வது பொதுக்குழு கட்சியை விட்டு அவர் 94 வெளியில் வந்த பிறகு, 1994 வந்த பிறகு இது வரைக்கும் நடத்துகிற பொதுக்குழுவில் 32வது பொதுக்குழு. இதற்கு முன்பாகவே 3 முறை திமுக விட்டு வெளியேறுகிறேன் அப்படின்னு உள்ளே போய் வெளியேறி இதே போல் பொதுக்குழுவை கூட்டி திமுக கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம், இனி வசந்த காலம் அப்படின்லாம் டயலாக். இது 3வது முறை, அவர் புதுசு இல்லை. அதிலேயே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். இந்த விஷயத்தில் அவரே அதில் பதிவு பண்ணுறாரு, என்னிடம் முகம் கொடுத்து பேசவில்லை ஸ்டாலின் அவர்கள்,
சீமானிடம் சிரித்து பேசி கொண்டிருந்தார். என்னை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காகவே சீமானிடம் பேசிக்கொண்டார். இதைத்தானையா நாங்களும் சொல்லிட்டு இருந்தோம், பதிவு போட்டிருந்தோம். சீமானும் ஸ்டாலினும் எப்படி ஒன்றாக உட்கார முடியும், எப்படி அதுக்கு ஒரு மல்லு கட்டி உடம்பெல்லாம் சட்டை கிழிஞ்சி சேரும் தண்ணிமா இருக்கு, உடம்பு முழுக்க அப்படி உழுந்து புரண்டுட்டு இருக்கிறாங்க. குறுக்கும் மடுக்கும் 2 பேரும் எப்படி ஒன்றா பேசிட்டாங்கன்னு. அது எதாச்சியாக நடந்ததுயா. ஏன்னா அது இந்தந்த டைமுக்கு இவங்க வந்தாங்க. அதுக்கு முன்னாடி சீமான் இருந்தார், அப்புறமா இவர் வந்தார், வைகோ வந்தார், அவர் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். ஏன்னா அதுக்கு அடுத்தது ஸ்டாலின் வந்தார். இதெல்லாம் எதேச்சியாக நடந்ததாங்க. குறிப்பாக வைகோ பேசுவதை விரும்பவில்லை ஸ்டாலின். அதனால் சீமான் பக்கம் பேசிக்கிட்டு இருந்தார். இவர் பக்கம் பேசும்போது முகம் இறுக்கமாக வச்சுக்கிட்டு இருந்தார். 2 வார்த்தைகள் கூட பேச விடலை, தலையாட்டி திரும்பிட்டார். இந்த பக்கம் சிரித்து என்னென்னா அது வைகோவை வெறுப்பேற்றுவதற்காக அவரை தவிர்க்க வேண்டும் என்பதை அந்த மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஸ்டாலின் அவர்கள் செய்தது சீமானுடன் பேசிய அந்த போக்கு தான். இதான் பதிவு செய்யுங்க. நம்ம சொன்னப்போ கேட்கல, இப்போ வைகோவை சொல்லிட்டார் நேற்று, என்னிடம் ஸ்டாலின் முகம் கொடுத்து பேசவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை என்னென்னா இதெல்லாம் போட்டு உருட்டி சட்டையை கிழிச்சிக்கிட்டு ஒரே சிவாஜினுடைய கட்டபொம்மன் வசனம்லாம் பேசுகிற மாதிரி எப்படி சீமான் இப்படி நிற்க போச்சுன்னு. அவர் நிற்கவே இல்லை. இதில் இன்னொரு குரூப்பை சீமான் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும், யார் கூட கூட்டணி போய் சட்டமன்றத்தில் அவர் உள்ளே போயிட்டார்னா, அவர் ஒத்த ஆள் போயிட்டாருன்னா இல்லை, ஒத்த ஆள் போயிட்டாருன்னா என்ன நடக்கும் சொல்லுங்கள்? என்ன நடக்கும்? ஒன்றுமே இல்லை. வழக்கம் போல் காவலர்கள் தூக்கி வெளியே போடுவாங்க. அங்கே நீங்கள் இங்கே மேடையில் பேசுகிற மாதிரி இந்த வசனங்கள்லாம் பேசுகிற மாதிரி அங்கே பேச முடியாது. நீங்கள் பேசுவதற்கு சபாநாயகர்கிட்ட அனுமதி கேட்கணும். அனுமதி கேட்குறப்ப அவர் தரணும் அனுமதி. குறிப்பிட்ட நிமிடங்கள் தான் நீங்கள் பேசி ஆகணும். அதுக்கு மேலே பேசிட்டு இருக்கிறப்ப பெல் அடிப்பாங்க. அதுக்கு பிறகும் நீங்கள் பேசுனீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு மைக்கை கட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகும் பேசணுன்னா தூக்கி வெளியில் போட்டுருவாங்க. அப்புறம் இங்கே மேடையில் பேசும்போது வெளியில் மைக்கெல்லாம் வரிசையாக உட்காந்துட்டு இருக்கோம், மைக்கில் தான் நீங்கள் பேசிட்டு வரணும். புரியுதில்ல? 0 ஹவர்னு ஒரு டைம் இருக்குது. அது பொது பிரச்சனைகளை, அவசர பிரச்சனைகளை எடுத்து பேசுவாங்க. அதுலேயும் குறிப்பிட்ட நேரம், அதற்கு சபாநாயகருடைய அனுமதி வேண்டும். என்னமோ உள்ள ஒருத்தர் போயிட்டாருன்னு இவர் தாவேகா முதலமைச்சரை போட்டு கலாய்ச்சிருவார். எல்லாம் இவர்களேவே ஒரு கதையை கட்டிட்டு இருக்கிறாங்க. தாவேகா விஜய் போட்டு பொழந்துருவார். சீமான் ஒருத்தர் போனால் போதும். ஸ்டாலின் அவர்கள் சீமானை பயன்படுத்த பார்க்கிறார், இது ஒரு ட்ராக். ஸ்டாலின் அவர்கள் சீமானை பயன்படுத்தி விஜய்க்கு எதிராக அங்கே கொம்பு சீவி விட பார்க்கிறார். ஒரு சீவலும் நடக்காதாங்க. ஏன்னா இப்படி புரட்சி பேசிட்டு போன பலர், நம்ம அது சீமானை குறை சொல்கிறது இல்லை, புரட்சி பேசிட்டு போன பலரும், சகோதரர் வேல்முருகன் எப்படிலாம் பேசினார், அவர் எப்படிலாம் தூக்கி வெளியில் போட்டுருந்தாங்க, வெளியில் திரும்பி எப்படிலாம் பேசிகிட்டு இருந்தார். தமிழக வாழ்வுரிமை கட்சி, சகோதரர் வேல்முருகன், இப்படி நிறைய ஒத்தியில் போனவங்க கதை இப்படிலாம் இருக்குது. கூட்டாக இருந்தாலும் கூட சரி, நீங்கள் பெரும் மெஜாரிட்டியாக ஒரு டீமாக போயிருந்தாலும் கூட சரி, சபாநாயகர் அனுமதிக்கிறப்ப தான் பேச முடியும். நீங்கள் கேள்வி கேட்குறதுனா முன்கூட்டியே இந்த துறையில் இது சம்மந்தமான, இந்த தொகுதி சம்மந்தமான இந்த கேள்வியை நான் கேட்குறேன்னு கொடுத்து, அது முன்கூட்டியே கொடுத்துடணும். திடீர்னுலாம் எழுந்து நீங்கள் கேட்க முடியாது. ஏன்னா அந்த கேள்விக்கான பதில் அந்த துறை சார்ந்த அமைச்சர் அங்கே பதில் சொல்லணும். அப்போ எந்த தொகுதியில் இந்த நிதி ஒதுக்கீடு இவ்வளவு என்ன ஆச்சு, இந்த திட்டம் அப்படியே இருக்கிறதுன்னு, அந்த திட்டம் நடைமுறையில் இருக்குது, அடுத்த நிதி ஒதுக்குறோம் நாங்கள், அது தொடர்ந்து நடக்கணும், அமைச்சர் பதில் சொல்லுவார். இவ்வளோ தான் 2-3 வார்த்தை பேச முடியும், கேள்வி கேட்க முடியும், அவ்வளோதான். இங்கே மேடையில் பேசுறதெல்லாம் அங்கே உள்ளே பேசிட முடியாது. உடனே அவர் எப்படியாவது வெற்றி பெற்று சீமான் உள்ளே சென்று விட்டால் ஒரு முத்திரை பதிக்க முடியும் தமிழ் தேசியத்தினுடைய முகமாக. அப்படிலாம் ஒன்றுமே பண்ண முடியாதாங்க. தூக்கி வெளியில் போடுவாங்க. அதுக்கு மேலே எதனா பாய்ச்சி ரொம்பமாக நீங்கள் எதனா பேசுகிறீங்கனாக்கா சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு நீ வரவே கூடாது, சஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. இதுதான் நடக்கும். சபாநாயகர் இது செய்வார். அடுத்த கூட்டத்தொடர் முழுக்க அவர் சட்டமன்றத்தில் அவர் சஸ்பெண்ட், அவ்வளோதான். கூட்டத்தொடருக்கு வரவே கூடாது, வர முடியாது, மீறிலாம் நீங்கள் போக முடியாது. ஒழுங்கு நடவடிக்கை. சட்டமன்றம்ன்றது அது ஒரு நீதிமன்றம், மினி நீதிமன்றம் மாதிரி. அது அவர்களே விசாரித்து நடவடிக்கை எடுத்து தண்டனையை கொடுத்துருவாங்க. சட்டப்பேரவைக்கு அவ்வளோ அதிகாரம் இருக்குது. சமயத்தில் சில தீர்ப்புகள்லாம் நீதிமன்றத்துக்கு போகிறப்ப அதிகாரம் சட்டமன்றத்துக்காக நீதிமன்றத்துக்காகலாம் ஓடி இருக்கிற கதை, அதெல்லாம் பெரிய ட்ராக். அதெல்லாம் விசாரிக்கும் போது ஆக இவ்வளவு விதிமுறைகள் இருக்கும்போது இவர் ஒருத்தர் போதும் உள்ளே போய் பேசி எல்லாத்தையும் பண்ணிடலாம். இல்லை திமுக அவரை பயன்படுத்துகிறது. திமுகவை எதிர்க்கிறவங்களே கிடையாதா? திமுக அவரை ஏன்னா இவர்களாக ஒரு பேர் வச்சுட்டு ஒரு ட்ராக்கில் பேசி போட்டுட்டு சீமானை ஆக ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கும்பணும். ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கும்பணும். அது ஒன்று. ஸ்டாலின் அவரை பக்கபலமாக வச்சுக்கிட்டு 2 பேரும் கை கோத்துக்கிட்டு விஜய் எதிர்க்கிறது, ஸ்டாலின் அவரை பயன்படுத்துகிறாரா, அதனால் மறைமுகமாக அம்பாசமுத்திரத்தில் அவர் ஆதரிக்கிறாரா அப்படின்னு ஒரு ட்ராக். இவர்கள் அதை எப்படி பார்த்தாலும் அடி இவருக்கு, சீமானுக்கு. இது ஒரு நல்ல கதையாக இருக்குது. இல்லை
நான் 2 நாளாக பார்க்குறேன். இந்த சனிக்கிழமை மாலையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரே அமளி துமளி. அப்படி எந்த ஒரு முயற்சியும் இல்லை. தனித்து தான் போட்டியிடுவதாக சொல்லியிருக்கிறார். அது ஆலோசனையில் இருக்கிறது. எந்த கூட்டணி கட்சிகிட்டையும் ஆதரவு கேட்கப் போவது இல்லை. இவர்கள் கேட்கக்கூடியவர்களும் அல்ல. புரியுதுல? அந்த அளவுக்குலாம் இவங்க இறங்கி போக மாட்டாங்க. போக முடியாது. ஏன்னா என்ன நோக்கம் தொடக்கத்தில் என்ன சொன்னாங்களோ அதில் தான் இருக்கிறாங்க. இந்த கட்சிகளோடு எப்போதும் கூட்டணி இல்லை. ஏன்னா இவங்க இந்த சமூகத்தை சீரழித்த ஒரு கும்பல் இந்த கும்பல். இப்போ அதோட தாவேக்காவையும் சேர்த்துருக்கிறாங்க. ஆக இதுக்குள்ளே எப்படி கூட்டணி போக முடியுன்ற ஒரு கேள்வி இருக்குது. அப்படி கூட்டணி போவது தான் அப்படின்னா ஏற்கனவே விஜயோட ஒரு கூட்டணி வச்சிருக்கணுமே, ரொம்ப சிறப்பாக இருந்திருக்குமே. இன்றைக்கி குறைஞ்சது ஒரு 60-70 சட்டமன்ற உறுப்பினராவது நாம் தமிழர் கட்சிக்கிட்ட இருந்திருப்பாங்களே. 2 திராவிட கட்சிகள் மோசம் வேணாம், புதிய தாவேக்கா கூட இப்போ நீங்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவு கேட்குறதும் கூட்டணி வைக்கிறதும் ஒன்று தானே. இந்த முயற்சியை எடுக்கலை சீமான். ஆனால் நான் சொல்ல வரேன், அதற்கு ஏற்கனவே நீங்கள் தாவேக்கா கூட கூட்டணி வச்சு ஜெயிச்சிருக்கலாம். எதுவுமே இல்லை. ஆக அவர் முடிவெடுக்காத ஒரு விஷயத்துக்கு இந்த ஊடகங்கள் அதுவாகவே ஒரு 3-4 ட்ராக் எடுத்துகிட்டு ஒரு பெரும் விவாதத்தை நடத்தி முடிச்சிருச்சு. ஆக சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக போட்டு கும்மி இருக்குது யாருன்னா சீமானை தான். அவங்கவுங்களுக்கு இருக்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சி, அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு அரசியல், அவங்கவுங்களுக்கு ஒரு பார்த்தீங்களா இதற்கு தான் ஏற்கனவே அப்போவே சொன்னோம் சீமானை. ஒரு 10-20 குறையாத ஒரு ஆலோசனை வாய்ஸ் ஓவர் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. சீமான் இப்படி செய்திருக்கலாம், உங்களை போன்றவர்கள்லாம் சொல்லக்கூடாது. நாங்கள் சொன்னால் அவர் கேட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கிறார். வாங்க வாங்க உங்களுக்கு தான், வாங்க 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 வாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு தான் உட்காந்துருக்கிறார், வாங்க 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 அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறார் போல. எனக்குன்னு மட்டும் சொல்லலை, எல்லாருக்குமே. அவர்கள் என்ன நிலைப்பாடு என்ன முடிவு எடுத்துருக்கிறாங்க அந்த ட்ராக்கில் அவங்க போயிட்டுருக்கிறாங்க. சரியாக தான் இருக்குது. ஆனால் இவர்களாகவே ஒரு வதந்தி ஒரு தீப்பொறி கிளப்பி விட்டுருவது, அப்புறம் பேச வேண்டியது. அது ஒட்டுமொத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ அம்பாசமுத்திரத்தில் இந்த திமுக அதிமுக எல்லாம் சேர்ந்து சீமான் வெற்றி பெற வச்சுட்டா அவர் சட்டமன்றத்துக்கு போனோடனே தலைகீழாக அப்படியே மாறிடும், புரண்டு போட்டுடும். சட்டமன்றம் அப்படியே பிறண்டு அந்த பக்கம் வந்துடும். புரட்சி தீ உடனே இப்படி பற்றிக்கும். 16 வருஷம் பத்தாத தீயா உங்களுக்கு இனிமேல் பற்ற போகுது சொல்லுங்கள். இந்த உழைப்பு, இந்த பேச்சு, இந்த பிரச்சாரம், எவ்வளவு விஷயங்கள் மற்ற கட்சிகள் பேசாத எவ்வளோ விஷயங்களை கொண்டு வந்து சமூகத்தினுடைய பொது வெளியில் வச்சு இந்த மண் உங்களுக்காக மட்டும் இல்லை, இந்த மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்குன்ற ஒரு பொது நோக்கத்தை பேசி இப்படியெல்லாம் அரசியல் செய்யலாம், இப்படிலாம் நாட்டை வழி நடத்தலாம், எவ்வளோ பேருக்கு வேலை கொடுக்கலாம், ஒரு தற்சார்பு பொருளாதாரம், அதை தாண்டின எல்லா பொருளாதாரம் எப்படி எப்படிலாம் எடுக்கணும் எல்லாம் வகுப்பு எடுத்தாச்சு. இதிலேயே பத்தாத தீ இனிமேல் சட்டமன்றத்துக்கு போய் அவர் அங்கே பேசுகிறதால மட்டும் பற்றிக்குமானா பத்தாது. ஏன்னா நீங்கள் அடிப்படையிலே யோசிக்க தவறுறீங்க. உங்களுக்கான தலைமையை நீங்கள் சரியாக தேர்ந்தெடுக்க, அதனுடைய விளைவு தான் தொடர்ந்து இப்படியான இலவசங்கள் கொடுத்துட்டா போதும் அப்படின்ற ஒரு நிலைக்கு எப்போ நீங்கள் வந்தீங்களோ நாட்டினுடைய வளர்ச்சி இதில் கேள்விக்குறி. திரும்ப அவர் விஜய் கடன் வாங்குவார், திரும்ப நீங்கள் வரியை ஏற்றி கட்டிக்கிட்டு இருக்கணும். ஒரு ராபின்ஹுட்லாம் கிடையாது. விஜய் கொள்ளடிச்சு போனவங்கிட்டலாம் திரும்ப கொள்ளடிச்சு கொண்டு கஜானாவில் சேர்க்கறது சினிமாவில் பண்ணிட முடியும், நிஜத்தில் பண்ண முடியாது. அது நடக்கவும் சாத்தியம் இல்லை. ஏதோ கீழ்மட்டத்தில் கொஞ்சம் பேரை கைது பண்ணி பரபரப்பு பேசிட்டு நானும் நடவடிக்கை எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கலாம், அவ்வளவு தான். மற்றபடி அதெல்லாம் பெரும் கும்பலோடு சேர்ந்து இவரும் போக வேண்டியதான் விஜயும். அதான் நடக்கும். அதை மாற்றி இவர் செய்கிறாருன்னா உண்மையிலே விஜயை வரவேற்கலாம். எதுவுமே நடக்க போகிறதில்ல. ஆக எப்படிலாம் போகும் இந்த நாடு அப்படின்றது தொடக்கத்திலிருந்தே பேசி 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 மேடைக்கு மேடை போகிற இடம்லாம் கத்தி பேசி தொண்டை தண்ணி வற்றி அப்போதெல்லாம் பற்றாத புரட்சி தீ இந்த சீமான் ஒருவர் சட்டமன்றத்துக்கு போயிட்டால் உடனே பற்றிங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஆக நடைமுறை யதார்த்தத்தில் அவர்களும் யோசிக்கலை. தனிச்சு தான் போட்டியிட போகிறோன்னா அவங்க கூட்டணியாக நின்று எல்லாரும் ஆதரவும் கேட்கணும்னு அப்படின்னு அவங்களும் யோசிக்கலை. இவர்களும் அந்த முடிவில் நாம் தமிழர் கட்சியினர் அந்த முடிவில் இல்லை. இல்லாத ஒன்றுக்கு எத்தனை நாளாக இருக்குது. ஆண்டி பண்டாரம் பாட்டு அடிக்கடி நான் மேற்கோள் காட்டணும்ல, அருமையான ஒரு பாட்டு. அதில் ஒன்றுமே இருக்காது, பாட்டு மட்டும் நீண்டுக்கிட்டே போகும். 3 குளம் வெட்டினா 2 பாடு, 1 இல்லை தண்ணியே இல்லை, 3ம் தண்ணி இல்லைன்னு அது ஒரு வரி எப்படி இழுத்துட்டு போகிற மாதிரி இவ்வளோ விவாதம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. சீமான் அம்பா சமுத்திரத்தில் தனிச்சியா அல்லது கூட்டணி ஆதரவை கேட்பாரா? ஆதரவை கேட்பதன்றாக்க யார்கிட்ட எப்படி போவார்? ஸ்டாலின் அவர்கள்கிட்ட அறிவாலயத்துக்கு எப்போது போவார்? அந்த பக்கம் பின்வாசல் வழியாக போய் பேசிட்டு வர்றாரு, நேராக தான் போவாரா? அதிமுக அலுவலகத்தில் போயிட்டு அங்கே எப்படி பேசுவார்? எடப்பாடிக்கு பின்பக்கம் வழியாக வருவாரா, நேராக வருவாரா? இப்படிலாம் இன்னும் விவாதம் போயிட்டுருக்குது. இந்த விவாதம் எங்கே போய் முடியுதுன்னு நம்ம பார்க்கலாம். நமக்கு கிடைக்கிற தகவல் தனித்தே தான் போட்டியிடுகிறது நாம் தமிழர் கட்சி. அவர் தனித்து தான் போட்டியிடுவார். எந்த கட்சிகிட்டும் கூட்டணி ஆதரவு கேட்கல. அந்தந்த கட்சிகளும் தனியாக வேட்பாளரை நிறுத்துவதாகத்தான் தகவல் இது வரைக்கும் வந்திருக்கிற தகவல்.
அடுத்த கட்டம் என்னன்றதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.